கடினமான சவால் நாள் 134 இருக்கிறோம். 26th செப்டம்பர் ஃப்ரைடே. சாரி காய்ஸ், சடனாக கிளைண்ட் வந்து கேமியோ ரோல் பண்ணுறாரு நம்மளோட டெய்லி விலாகில். கால் கூட பண்ணியிருக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட நான் அலர்ட்டாக இருந்திருப்பேன். திடீர்னு வந்துட்டார். அவர் இப்போ 10 நிமிஷத்தில் ட்ரெட்மில் முடிக்கிறதுக்குள்ளே நான் எங்கள் செட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஜெயிலர் படம் கிளைமேக்ஸ் மாதிரி ஆளாளுக்கு கேமியோ மேலே கேமியோ கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் நான் டெட் லிஃப்ட் போடுறத பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் உடஞ்சி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுமோன்னு வேற சிரிக்கிறாங்க. டவுட்டு மேலே டவுட். சொன்ன விஷயத்தையே 10 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்லும் போது கவனிக்க மாட்டாங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறது. ஒரு நிமிஷம் சார். Yeah, it is my top set 180 kgs without belt. சார் குறுக்க வர கௌஷிக் கழிப்போங்க. எப்படியோ இதெல்லாம் நத்திங். முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். என்னோட ரீல்ஸை ரெகுலராக பார்க்குறவங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. 365 டேஸ் சேலஞ்சுன்னு எடுத்துகிட்டு இன்னும் நான் 134வது நாள்லேயே இருக்கிறேன். அதுக்கு ரீசன் இது தான். ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன், இன்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி ரீல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். So many people thinking trainer can access the gym at any time and work out at any way. அதெல்லாம் போயிங்க. ஒவ்வொரு ட்ரைனரும் அவனோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் அவுட் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனை கம்ஃபர்டபுளாக மாற்றி ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்ருக்காங்க. வீட்டில் கேட்பாங்க, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு? வேலைக்கு போனால் வேலையை மட்டும் பாரு, வேலைக்கு நடுவில் வேறு எதுவும் பார்க்காதன்னு. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும், ஓட்டி பார்த்தா தான் மாத கடைசியில் குடும்பத்தை ஓட்ட முடியும்னு. ட்ரைனர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை கோ த்ரூ பண்ணியிருந்தா ப்ளீஸ் மென்ஷன் திஸ் ஹார்டின் இன் த கமெண்ட். See you on next day. Bye.